நமஸ்காரம். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வு. சனிப்பெயர்ச்சி ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன செய்யும்? ஏற்கனவே 9, 10 இடத்தில் ஆட்சி உச்சமாக இருந்து நன்மைகளை செய்த சனி பகவான் மீண்டும் 11 லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறார். பொதுவாக சனி 3, 6, 11 நிற்கும் பொழுது மிகப்பெரிய தனத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அருள்வார். இப்பொழுது லாபஸ்தானத்தில் வந்திருக்கும் செல்வி சொல்லாமன்ன சந்தோஷங்களை ரிஷபராசி நேயர்கள் அடைவார்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு இது ஒரு பொற்காலமே. குருவும் 2 இருக்க, இப்பொழுது 3 உச்சம் பெற்றிருக்க, ராகு கேதுகள் பலம் பொருந்தி 10 இருக்க, ரிஷபராசி நேயர்களுக்கு மிக உகந்த காலம் இது. இந்த 2.5 ஆண்டு காலம் இவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். இவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு விஷயங்களும் அவருக்கு மிக சாதகமாக நகலும். கணவன் மனைவி உறவு பலப்படும், நண்பர்களுடைய நட்பு பலப்படும், தொழில் கூட்டாளிகள் மிக இணக்கமாக செயல்படுவார்கள். சனி பகவான் 11 இருந்து ராசியையும் பார்க்கிறார். ராசியை சனி பார்க்கும்போது சிறு உடல் உபாதைகளையும் தந்து மறைவார். பிறகு சனி பகவான் ராசியிலிருந்து 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். சனி பார்த்த இடத்தில் சிறு சிறு தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அதை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது. மொத்தத்தில் சனி 11ஆம் இடத்திலிருந்து ரிஷபராசி நேயர்களுக்கு அற்புதமான காலம் இது. இந்த 2.5 ஆண்டு காலம் அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். தொழில் ரீதியான மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிகழும். புது சொத்துக்கள் வாங்குவார்கள், புது கார் வாங்குவாங்க, புது புது நகைகள் வாங்குவாங்க. நிறைய பணம் கிடைக்கிறதுனால அவங்க தன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அத்தனையும் இந்த 2.5 ஆண்டு காலங்கள்ல அவங்க அடைந்துருவாங்க. வருங்காலத்துக்கு தேவையான பெரும் பணத்தையும் இந்த காலங்கள்ல அவங்க சேர்த்து வச்சுக்குவாங்க. மொத்தத்துல குரு பெயர்ச்சி மிக மிக சாதகமாக இருக்கக்கூடிய 12 ராசிகளில் ரிஷப ராசியே தலைமையாகிறது. 100க்கு 100 மார்க் வாங்கிறது. எல்லா வல்ல இறைவன் அருளால அவங்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்க அருள் புரிவேன்.